இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் ஹவாலா பணம் கைமாறியதாக டெல்லி காவல்துறை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஹவாலா என்ற வார்த்தை நம் நாட்டில் அவ்வப்போது பரபரப்பு ஏற்படுத்தி அடங்கிவிடுவதுண்டு. ஹவாலா என்ற பெயர் பரிச்சயம் என்றாலும் அதன் முழு விவரம் அறிய பலருக்கும் ஆர்வம் எழலாம். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். தாவூத் இப்ராஹிம், சோட்டா ராஜன், நரேஷ் ஜெயின், மதுகோடா இந்த பெயர்களை கேட்டதும் ஹவாலா மோசடி பேர்வழிகள் என்று பலரும் எளிதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஹவாலா என்ற சொல் பிரபலமாகியுள்ள அளவுக்கு அதன் பொருள் என்ன, பின்னணி என்ன என்பதை அறியாதவர்கள் உண்டு. அதிலும் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தமிழகத்தில் மீண்டும் அடிபடுகிறது ஹவாலா. ஹவாலா என்பது அரேபிய மொழி சொல். ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை அதன் பொருள். இதன் தொடக்கம் அரேபியா மற்றும் தெற்காசிய நாடுகள். தொடங்கிய ஆண்டு 1700கள். வங்கி பரிவர்த்தனையை தவிர்த்து நாடுகளிடையே ரொக்கமே இல்லாத பண பரிமாற்றமே ஹவாலா. வங்கித்துறைக்கு இணையான இந்த பரிமாற்ற முறையில் கணக்கில் வராத, வரி செலுத்த தேவையற்ற சட்டவிரோத வழிகளில் பணப்பரிமாற்றம் நடக்கிறது. அதிலும் நாடுகளிடையே கரன்சி பரிமாற்றத்திற்கான கமிஷன் தொகையை விட ஹவாலா தரகர்கள் பெறும் கமிஷன் குறைவு என்பதும் விசேஷம். உதாரணத்தை பார்க்கலாம். துபாயில் உள்ள எக்ஸ் கோழிக்கோட்டில் உள்ள ஒய்க்கு 1 லட்சம் ரூபாயை அனுப்ப வேண்டும். கணக்கில் வராத, வரி செலுத்தாத அந்த பணத்தை குறைந்த கமிஷனில் யாரிடமும் சிக்காமல் ஓரிரு நாளில் பயனாளியை அடையச் செய்வதே ஹவாலா. துபாயில் உள்ள தரகர் ஏவிடம் 1 லட்சம் ரூபாய்க்கான தினாரை கொடுத்தால் கோழிக்கோட்டில் உள்ள தரகர் பி அதை ரூபாய் மதிப்பில் ஒய்யிடம் சேர்த்து விடுவார். அதிகபட்சம் 2% கமிஷன் கழிக்கப்படும். பின்னாளில் தரகர் பிக்கு துபாயில் உள்ள தரகர் ஏ பணத்தை செட்டில் செய்வார். இதுதான் ஹவாலா பண பரிமாற்றம். பெரும்பாலும் ஹவாலா தரகர்கள் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள். அதுதான் ட்ரஸ்ட். இவர்களுக்கு பண பரிமாற்றத்திற்கு பாஸ்வேர்டு இருக்கும். அதை பயனாளியிடம் கேட்டு சரிபார்த்த பிறகே பணம் கைமாறும். வங்கிகளை விட கமிஷன் குறைவு. அடையாளச் சான்று, நீண்ட நெடிய விண்ணப்ப படிவங்கள் தேவையில்லை என்பதுதான் அது சட்டவிரோதம் என்றாலும் பலரும் ஹவாலாவை ஹலோ சொல்லி வரவேற்க காரணம். ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபடுவோர் பெரும்பாலும் நேரில் சந்திப்பது இல்லை. தொலைபேசி, மின்னஞ்சல் மட்டுமே தகவல் தொடர்பு. பாஸ்வேர்டு தான் பிரதானம் என்பதால் எந்த ஆவணமும் வைத்திருக்க மாட்டார்கள். இதில் பிசிக்கலாக பணம் இடம் மாறாது என்பதால் தொடக்கம் மற்றும் முடிவு எங்கிருந்தாலும் புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடிப்பது சிரமம். இத்தனை சாதகங்கள் இருப்பதால் கருப்பு பண முதலைகள், கள்ளச்சந்தை நிபுணர்கள் ஹவாலாவை அல்வா சாப்பிடுவது போல விரும்பி செய்கின்றனர். குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கும் தொழிலாளர்கள், பயங்கரவாதிகள், அரசியல்வாதிகள், நிழல் உலக தாதாக்கள், கடத்தல்காரர்களின் வங்கியில்லா பண பரிமாற்ற முறையாக ஹவாலா இருக்கிறது. விரைவு, நம்பிக்கை, குறைந்த செலவு ஆகியவற்றுடன் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிவிடவும் ஹவாலா பயன்படுவதால் அண்மை காலமாக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளின் அரசுகளும் அதை தடுக்க கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு துளாவுகின்றன. நம் நாட்டில் இதற்கென ஃபெரா, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் இருந்தது. அது திருத்தங்களுடன் ஃபெமா, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆனது. அது போதாதென்று PMLA, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் என 2002இல் புது சட்டம் அவதாரம் எடுத்தது. என்றாலும் ஹவாலா தொடரவே செய்கிறது. அதை அரசும் துரத்தவே செய்கிறது.